கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாம் சுகமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமமானது நமக்கு எப்பொழுதும் அது அடைக்கலமாய், பாதுகாப்பாய், கோட்டையாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. எல்லா சோதனை, வேதனை, போராட்டம், கண்ணீர், தனிமை ஆகிய நேரங்களில் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் இருந்து நம்மை காத்துக்கொள்வார். வேதத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு தரும் புத்திமதிகளை காத்துக்கொள்வோம். அவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நாம் செய்தோம் என்றால் நம்முடைய பாதை ஜீவ பாதையாக கர்த்தர் மாற்றுவார். அதுவே ராஜ பாதை, அதுவே மெய்யான பாதை என்பதை அறிந்து கொண்டு அதை சுதந்திரித்து கொண்டு வீரன் நடை போடுவோம். கர்த்ததாமே நம்மை பாதுகாப்பாராக. ஜெபிப்போமா? ஜீவிக்கதா நல்ல இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாமம் பலத்த துருகம் ஐயா. எப்பொழுதும் அதற்குள் ஓடி சுகமாயிருக்க எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய பலத்தால் இடை கட்டும், தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க அப்பா. நம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். உலக நாடுகளின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி வீராக. சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அப்பா, எங்கள் சரீரங்களிலே உடைய வல்லமை பாயட்டும். ஊடுருவி பாய்கிற வல்லமையை கர்த்தர் அனுப்பி சுகப்படுத்தும், பலப்படுத்தும், மென்மேலும் ஆசீர்வதியும். உடைய சித்தத்தை மட்டும் செய்ய கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.